வேளாண்மை என்பது பயிர்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் மட்டுமே சார்ந்திராமல் கால்நடைகள், பண்ணையில் வளர்க்கப்படும் மீன்கள், பட்டுப்பூச்சி வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, கோழி வளர்ப்பு போன்ற பல்வேறு உப தொழில்களையும் உள்ளடக்கியது. வேளாண்மை செழித்து வழங்கவும் நில மற்றும் நீர் வளங்களை பாதுகாக்கவும் வேளாண்மை துறையுடன் கூட்டுறவுத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் சீரான பங்களிப்பும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையின் உறுதுணையும் மிக அவசியம். இத்தோடு மட்டுமல்லாமல் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் விளைபொருட்களை உரிய முறையில் கொள்முதல் செய்து விற்பனை செய்திட உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் உதவியும் தேவை. எரிசக்தி, நீர்வள ஆதாரத்துறைகளின் ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் வேளாண்மையில் உயர் வளர்ச்சி அடைய இயலும். எனவேதான் வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்துள்ள சார்பு துறைகளை இணைத்து தமிழ்நாட்டில் வேளாண்மை தழைத்தோடுங்கிற வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை இன்றியமையாதது என கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக 2021-2022 ஆண்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை கொண்டு வந்தார்கள். கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அவர்களால் தொடர்ந்து தனி நிதிநிலை அறிக்கை அளிக்க இயலாத நிலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலால் தொடர்ந்து 5 ஆண்டுகளாக இப்பேரவையில் வெற்றிகரமாக தாக்கல் செய்யப்பட்டு விவசாயிகள் உட்பட பல்வேறு தரப்பினரும் பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. வேளாண்மை தனி நிதிநிலை அறிக்கை அறிவித்து இந்த 5 ஆண்டுகளில் பெரும் தொகையாக 1,94,076 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை இடைக்கால நிதி அறிக்கையில் 47,248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். இது 2021-22 ஆண்டு தனி நிதிநிலை அறிக்கையில் கொடுக்கப்பட்ட தொகை விட சுமார் 13,000 கோடி ஆகும். இதன்படி 2021-22 ஆண்டு முதல் 2025-26 ஆண்டு வரை அனைத்து மாவட்டங்களிலும் 28 கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டது. 4,478 விவசாயிகளிடம் கோரிக்கைகள் பெறப்பட்டது. 688 அறிவிப்புகள் செய்யப்பட்டு 676 அறிவிப்புகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டது. 4,478 விவசாயிகளின் கருத்தை கேட்டு அந்த கருத்தை ஒருங்கிணைத்து 682 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டு அதை 676 அறிவிப்புகளுக்கு அரசாணை வழங்கப்பட்டு 652 அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது இவ்வளவு கருத்துக்களை உள்வாங்கியிருக்கின்றோம்.